ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் செஷன் வீடியோவாக தான் மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து 1 or 2 போஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா, மோர் தென் 1 போஸ்ட்டு, அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுற விதமாக அந்த வீடியோ வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து அந்த அப்ளிகேஷன் வீடியோ வந்து மேக் பண்ண முடியல. ஸோ ஐ கட் சிக், தட்ஸ் வை ஐ டிடன்ட் மேக் அ வீடியோ. நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் இல்லைனா 2 போஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தனியாக ஒரு அப்ளிகேஷன். அண்ட் தென் செகண்ட் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிலவெண்ட் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படி வந்து கேட்கும் இந்த அப்ளிகேஷனில். அதில் வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து செகண்ட் போஸ்ட் அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்மசிஸ்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க 100+ போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அட்டன் டைமில் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. ஃபார்மசிஸ்ட்டுன்னு போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலே என்னென்ன ஃபார்மசிஸ்ட் இருக்கோ எல்லாமே வந்து லைன் பை லைன் வந்துடும். அது வந்து ஜஸ்ட் ஷோ ஆஃப் தான். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. இதோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்போ கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது பயப்பட தேவையில்ல. சென்னையில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து 100% நம்பலாம். அண்ட் தென் வந்து ப்ரிஃபரன்ஸ்லேயே வந்து 4 ப்ரிஃபரன்ஸோ 3 ப்ரிஃபரன்ஸோ கேட்குது. அதில் வந்து 4th ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா, எனிவேர் இன் இந்தியா வந்து கொடுக்கணும் கம்பல்சரி. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட சென்டரில் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்தியாவில் வந்து உங்களுக்கு எங்கே வேணால் போடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் எண்ட் டேட் முடியறதுக்காட்டியும் அப்ளை பண்ணிடுங்க. பிஃபோர் 1 வீக் அப்படி அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்போனா தான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து சென்டர் நீங்கள் கேட்குற இடத்த கிடைக்கும். அண்ட் தென் வந்து சிலபஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சிலபஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ சிலபஸ் படித்தாலே போதும். பிஃபார்ம் சிலபஸ் தேவையே கிடையாது. டிப்ளமோ சிலபஸ் வந்து 75 மார்க்குக்கு வரும் கம்பல்சரி. ஏன்னா வந்து எல்லாமே வந்து டிப்ளமோ எலிஜிபிள். ஸோ டிப்ளமோ சிலபஸ் தவிர எதுவுமே கேட்க மாட்டான். டிப்ளமோ சிலபஸே நீங்கள் வந்து தரவாக படிங்க. 2 இயர் ஃபுல் புக்கு ஃபுல்லாக தரவாக படிங்க. அதில் வந்து என்னென்ன செலக்டிவ் டாபிக் படிக்கணும்னு நான் ஒரு தனி வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் தென் மிச்சம் 25 மார்க்குக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டரை பற்றி பேசிக்காக அந்த மெமரினா என்னது, சிபியூனா என்னது, ஓஎஸ்னால் என்னது, அண்ட் தென் ஃபைல்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, அண்ட் தென் என்ன ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க, அண்ட் தென் மெமரிலே வந்து என்னென்ன டைப்பு, கரண்ட்டாக என்ன ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதுமாரி பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கம்ப்யூட்டர் பற்றி. அதுலேருந்து ஒரு 5 to 10 மார்க்ஸ் வரலாம். அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ் வந்து எப்படி படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வித் மெடிக்கல் ஓரியன்ட். அதாவது மெடிக்கல் எதனா ஒரு ரிசர்ச்சு அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்க. அண்ட் தென் எய்ம்ஸில் வந்து லாஸ்ட்டாக என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் தென் என்னென்ன ரிசர்ச் ஓரியன்ட் ஒர்க்லாம் வந்து பண்ணாங்க, எதனா பப்ளிஷ் பண்ணாங்களா, அது வந்து யாரால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது, அதாவது என்ன அவார்டு கொடுத்தாங்க, அதுமாரி வந்து கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வித் எய்ம்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிடியூடு ஒன்றுமே இல்லை. ரீசனிங், மேக்ஸ் இதுதான் வந்து ஆப்டிடியூடு. ரீசனிங் வந்து நீங்கள் இந்த வெர்பல், நான் வெர்பல் ரீசனிங்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். இல்லை இது இந்த 25 மார்க்குக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக மேக் பண்ணுறேன். ஸோ இது படித்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பி ப்ரிப்பேர்டுங்க. ஓகே, இதையும் மீறி உங்களுக்கு வேறு எதனா இன்னும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.